ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்கணும் பாருன்னா, இலக்கணம் சார்ந்த 500 முக்கியமான வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் கவர் ஆகாத அவுட் சோர்ஸ் ப்ளஸ் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கொஷின் மட்டும் ஒரு 500 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபாஸ்ட்டாக கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து இந்த சிங்கிள் வீடியோவில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் 3 to 4 days தான் இருக்குது. கண்டிப்பாக இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். தென் வந்து அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் நம்ம தமிழுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் 2 வச்சுருக்கோம். இதெல்லாம் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம். சந்திர ஓடம் வானக்கடலில் நீந்தியது, இதில் வந்த அணி. சந்திர ஓடம் வானக்கடலில் நீந்தியது, இதில் வந்த அணி. உருவக அணி. உருவக அணி நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மாணவர்களுக்கு ஒழுக்கமே உயிர் எனப்படும், இதில் வந்த 4ஆம் வேற்றுமை பொருள். மாணவர்களுக்கு ஒழுக்கமே உயிர் எனப்படும். இதில் வந்து தகுதி சார்ந்து தான் வந்திருக்கும். ஒழுக்கம் என்பது ஒரு தகுதி தானே. எழுவாய் தொக்கி நிற்கும் வாக்கியம். எழுவாய் தொக்கு நிற்கும் வாக்கியம் வந்து அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. பன்மை விகுதி பெற்று வராத சொல் மணல். பன்மை விகுதி பெற்று வராத சொல் மணல். மணல்கள்னு வராது, மணல். தோன்றல் விகார புணர்ச்சிக்கு உதாரணம் செய் நன்றி. தோன்றல் விகார புணர்ச்சிக்கு உதாரணம் செய் நன்றி. தந்தையுடன் மைந்தன் வந்தான் என்பதில் உள்ள உடன் 4ஆம் வேற்றுமை. உடன் என்பது 4ஆம் வேற்றுமை. உயர்திணை இருப்பார் பொது பெயர் மேதை. உயர்திணை இருபாலுக்கும் பொது பெயராக இருக்கலாம். மேதை வந்து ஆண்பாலாவும் இருக்கலாம், பெண்பாலாவும் இருக்கலாம். 4+ குறிப்பு என்பதை சேர்த்து எழுத குறிப்பது நாட்குறிப்பு. அதாவது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அது நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த கொஷின். 4+ குறிப்பு நாட்குறிப்பு. ஆண் பெண் இருபாருக்கும் பொதுவாக வழங்காத சொல் நம்பி. ஆண் பெண் இருபாருக்கும் பொதுவாக வழங்காத சொல், வழங்கக்கூடிய சொல் இல்லை, வழங்காத சொல் நம்பி. ஆண்டு + திவசம் என்பதை புணர்த்தினால் ஆட்டை திவசம். ஆண்டு + திவசம் என்பதை புணர்த்தினால் ஆட்டை திவசம். மலையீர் சிறியது குன்று. இதில் மலை ஏற்றுள்ள வேற்றுமை 5ஆம் வேற்றுமை. மலையில் சிறியது குன்று, இது வந்து 5ஆம் வேற்றுமை. உவமை தொகை ஒன்றை குறிப்பிடுக பவளவாய். உவமை தொகை ஒன்றை குறிப்பிடுக பவளவாய். பவளம் போன்ற வாய். பெயரச்சம் இடம்பெறும் வாக்கியம் வந்த மாடு. வந்த ஆ சவுண்டில் ஃபினிஷான என்னது? அது பெயரச்சம். வந்து இது வந்து வினையச்சம். வந்து ஊ சவுண்டில் ஃபினிஷானா வினையச்சம், ஈ சவுண்டில் ஃபினிஷானா பெயரச்சம். இப்பரிசு எனது நண்பியால் அனுப்பப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை வாக்கியம். அனுப்பப்பட்டது அதாவது லாஸ்டில் படு பட்டது பெரு பற்றது ஆயிற்று போயிற்றுன்னு ஃபினிஷானா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். மக்களிடையே ஒற்றுமை ஓங்குக என்பது வியங்கோல் வினைமுற்று. லாஸ்டில் கா இய இயர் இதில் ஃபினிஷானா அது வியங்கோல் வினைமுற்று. வாழ்க வாழியர் வாழிய. எக்ஸாம்பிள், அடுத்த எக்ஸாம்பிள் வியங்கோல் வினைமுற்றுக்கு வாழ்க வாழ்க வாழிய வாழியர். கா இயர் இயர் இதில் ஃபினிஷ் ஆச்சுனாவே அது வியங்கோல் வினைமுற்று. கெடுதல் விகார புணர்ச்சிக்கு உதாரணம் மரம் + வேர். மரம் + வேர். இம்விகுதி கெட்டுடும், அப்போ மரவேர், அதுதான் கெடுதல் விகாரம். இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு 2 இருக்குது. அதாவது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின், அதாவது இது நிலைமொழியின் ஈற்றெழுத்து, இது வருமொழியின் முதல் எழுத்து, இது ரெண்டுமே சேரும்பொழுது எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும்போது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது விகார புணர்ச்சி. அதில் தான் தோன்றல் திரிதல் கெடுதல்னு 3 இருக்குது. இதில் கெடுதல் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிருக்கு. தோன்றல்னா புதிதாக ஒரு எழுத்து தோன்றும். திரிதல்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக தோன்றும். எழுத்துப்போலிக்கு உதாரணம் கந்தல். எழுத்துப்போலிக்கு உதாரணம் கந்தர். கந்தர் வந்து என்னவா மாறி இருக்கீங்க? கந்தல். விழி தொடருக்கு உதாரணம் ராமா வா. விழி தொடருக்கு உதாரணம் ராமா வா. மதுமிதா உதைபந்தை உதைத்தாள். உதைபந்து என்பது வினைத்தொகை. மதுமிதா உதைபந்தை உதைத்தாள், இதில் உதைபந்து என்பது வினைத்தொகை. யாகாவராயினும் நாகாக்க வேண்டும் என்பது கூற்று வாக்கியம். யாகாவராயினும் நாகாக்க வேண்டும் என்பது கூற்று வாக்கியம். மதியாதர் தலைவாசல் மிதியாதே. இதில் எழுவாய் நீ. மதியாதர் தலைவாசல் மிதியாதே, இதில் எழுவாய் வந்து தோன்றா எழுவாய். இங்கே நீ மதியாதர் தலைவாசல் மிதியாதேன்னு வந்திருக்கோம். ஒரு சில இடத்துல எழுவாய் தோன்றாது. இதில் எழுவாயா தோன்றாமல் இருக்கிறது வந்து நீ. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார்.
என்ற வாக்கியம் செய்வினை. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது செய்வினை வாக்கியம். இங்கே வந்தவனை காணவில்லை. இதில் வந்தவனை என்பது வினையாளனையும் பெயர். இங்கே வந்தவனை காணவில்லை. இதில் வந்தவனை என்பது வினையாளனையும் பெயர். எழுவாய் தொக்கு நிற்கும் வாக்கியம். துணை போனாலும் பிணை போகாதே. துணை போனாலும் பிணை போகாதே. யான் வந்தான் என்பது இடவழு. யான் வந்தேன்னு வந்திருக்கணும், இங்கே வந்தான்னு வந்திருக்கு, அப்போ இடவழு. குற்றியலுகிற சொல் ஆண்டு. குற்றியலுகிற சொல் ஆண்டு. இருநோக்கு இவளுங்கண் உள்ளது. இது எண் வழுவமைதி. எண் வழுவமைதி. புற்றடி என்பது பண்பு தொகை. புற்றடி என்பது பண்பு தொகை. அப்பன் வெள்ளை உடுத்தி வந்தாள். இது குணவாகு பெயர். பண்பை உணர்த்துவது குணவாகு பெயர். விகாரம் கொண்ட சொல் வந்தனன். விகாரம் கொண்ட சொல் வந்தனன். உயிர்மை வல்லெழுத்துக்கள் 72. உயிர்மை குற்றெழுத்துக்கள் 90. உயிர்மை வல்லெழுத்துக்கள் 72. குற்றெழுத்துக்கள் 90. உயிருடனோ மெய்யுடனோ சேராத எழுத்து ஆயுதம். உயிருடனோ மெய்யுடனோ சேராத எழுத்து ஆயுதம். கவ்வியது என்பதில் உள்ள இடைநிலை ஈ. கவ்வியது என்பதில் உள்ள இடைநிலை ஈ. முற்றது மா என்பதன் சாரியை அத்து. முற்றது மா என்பதன் சாரியை அத்து. வினை சொல்லின் காலங்காட்டும் ஒரு உறுப்பு இடைநிலை. வினை சொல்லின் காலம் காட்டும் ஒரு உறுப்பு இடைநிலை. வினை சொல்லோடு பெயர் சொல் காணப்பட்டு நிற்கும் தொடர் மொழி நிலம் பிளந்தது. வினை சொல்லோடு பெயர் சொல் காணப்பட்டு நிற்கும் தொடர் நிலம் பிளந்தது. பசுவின் வால் என்ற தொடரில் பசுவின் என்பதில் இன் என்பது வேற்றுமை உருபு. ஐயாள்கு இல்லது கண். அதில் இன் என்பது வேற்றுமை உருபு. பெயராகவும் வினையாகவும் அமையக்கூடியது கல். பெயராகவும் வினையாகவும் அமையக்கூடியது கல். எழுவாயும் செயற்படு பொருளும் மறைந்து நிற்கும் வாக்கியம் நன்றாய் படி. எழுவாயும் இதில் மறைஞ்சிருக்கு, செயற்படு பொருளும் மறைஞ்சிருக்கு. வாக்கியத்தினை காட்டுவது போ. வாக்கியத்தினை காட்டுவது போ. வானக்கடலில் வெள்ளியோடம் ஒன்று கண்டேன். வானக்கடல் என்பதில் உள்ள அணி உருவகம். வானக்கடல் என்பது ஒரு உருவகம். எச்சமாகவும் முற்றமாகவும் வழங்கும் வினைச்சொல் உண்ணும். எச்சம் முற்று ரெண்டுமே குறிக்கக்கூடியது வினைச்சொல் உண்ணும். கரிய மனிதன் என்பதில் கரிய என்பது குறிப்பு வினை பெயரச்சம். கரிய மனிதன் என்பதில் கரிய என்பது குறிப்பு வினை பெயரச்சம். உம்மை தொகை சேர சோழ பாண்டியர். இதில் உம்மை தொகை எப்படின்னா சேரரும் சோழரும் பாண்டியர்களும். மறைஞ்சிருக்கு, அப்போ இது உம்மை தொகை. இதுவே வெளிப்படையாக வந்தால் எண்ணும்மை. புளியம்பழம் என்பதில் இடம்பெற்றுள்ள அம் என்பது சாரியை. அம் என்பது சாரியை. செயற்படு பொருள் அற்ற வாக்கியம். செயற்படு பொருள் அற்ற வாக்கியம். அனுமன் அசோகவனம் சென்றான். அனுமன் அசோகவனம் சென்றான். குலநெல் என்பதில் இடம்பெற்றுள்ளது எவ்வகை புணர்ச்சி? கெடுதல். குலம் ப்ளஸ் நெல், அதில் இம் கெட்டிருக்கு, அது கெடுதல் புணர்ச்சி. வா என்னும் அடியாக பிறந்த பெயர் வாயில். வா என்னும் அடியாக பிறந்த பெயர் வாயில். ஆசிரியர் இதை பிரித்து எழுதினால் ஆசு ப்ளஸ் இரியர். ஆசிரியர் பிரித்து எழுதினால் ஆசு ப்ளஸ் இரியர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. இப்போ கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓல்டு டைப்பில் தான் இப்போ கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஆசிரியரை கண்டதும் சீனியன் சால்வையை எடுத்து அறையிற் கட்டினான். இதில் வந்துள்ள பெயர் அறை. தமிழ் நெடுங்கணக்கு ஒழுங்கில் அமையாத எழுத்துக்கூட்டம். தமிழ் நெடுங்கணக்கு ஒழுங்கில் அமையாத எழுத்துக்கூட்டம் சா மா பா ரா. ஆக்கப்பெயராக வருவது வானொலி. ஆக்கப்பெயராக வருவது வானொலி. கூலி வேலை செய்தான் என்பதில் கூலி வேலை என்பது 4ஆம் வேற்றுமை தொகை. கூலி வேலை செய்தான் என்பதில் கூலி வேலை என்பது 4ஆம் வேற்றுமை தொகை. சந்தி பிரிக்கும் வகையால் இருவேறு பொருள் கொள்ளத்தக்க ஒரு புணர்மொழி பொன்னற்று. சந்தி பிரிக்கும் வகையால் இருவேறு பொருள் கொள்ளத்தக்க ஒரு புணர்மொழி பொன்னற்று. தாயோடொரு சுவைப்போம். இதில் அறுசுவை என்பது உவமை தொகை. தாயோடொரு சுவைப்போம். இதில் அறுசுவை என்பது உவமை தொகை. இன்று விடுமுறை என்று மாணவர் நினைத்தனர். இதில் உள்ள இடைச்சொல் என்று. இன்று விடுமுறை என்று மாணவர் நினைத்தனர். இதில் உள்ள இடைச்சொல் என்று. நல்லன் என்பது குறிப்பு வினைமுற்று. நல்லன் என்பது குறிப்பு வினைமுற்று. பெயராகவும் வினையாகவும் வழங்கும் ஒரு சொல் பாய். பெயராகவும் வினையாகவும் வழங்கும் ஒரு சொல் பாய். பயனிலை மறைந்து நிற்கும் வாக்கியம் துறவிக்கு வேந்தன் துரும்பு. பயனிலை மறைந்து நிற்கும் வாக்கியம் துறவிக்கு வேந்தன் துரும்பு. என் அடையை ஏற்று வந்த பெயரச்சம் 3 முகம். என் அடையை ஏற்று வந்த பெயரச்சம் 3 முகம். பெயராக மட்டும் வழங்கும் ஒரு சொல் செல்லம்மா. பெயராக மட்டும் வழங்கும் ஒரு சொல் செல்லம்மா. இருபாருக்கும் பொதுவாக வழங்காத சொல் பாங்கி. இருபாருக்கும் பொதுவாக வழங்காத சொல் பாங்கி. கண்ணன் பாட வசந்தா ஆடினாள். இதில் பாட என்பது தெரிநிலை வினையச்சம்.
கண்ணன் பாட வசந்தா ஆடினாள். இதில் பாட என்பது தெரிநிலை வினையெச்சம். எச்சமாகவும் முற்றாகவும் வழங்கும் ஒரு சொல் விழும். எச்சமாகவும் முற்றாகவும் வழங்கும் சொல் விழும். வேர்க்கண்ணால் வந்தாள். வேர்க்கண் என்பது வேற்றுமை தொகை. வேர்க்கண்ணால் வந்தால் வேர்க்கண் என்பது வேற்றுமை தொகை. அருமந்த கொய்யா பழத்தை அணில் அரித்து விட்டது. அருமந்த கொய்யா பழத்தை அணில் அரித்து விட்டது. அருமந்த என்பது மருவு. அருமந்த என்பது மருவு. இரு திணை ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவாக தெரிநிலை வினைமுற்று இல்லை. இரு திணை ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவான தெரிநிலை வினைமுற்று இல்லை. கருங்குழல் ஆடினாள் என்பது அன்மொழி தொகை. கருங்குழல் ஆடினாள் என்பது அன்மொழி தொகை. மொழிக்கு இறுதியில் நின்று வினைப்பொருளை உணர்த்தும் எழுத்து வினாப்பொருள். ஆ ஓ. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்கு. என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். மொழிக்கு இறுதியில் நின்று வினாப்பொருளை உணர்த்தும் எழுத்து ஆ ஓ. உண்டால் என்ற சொல்லில் உள்ள பகுபத உறுப்புகள். பகுதி இடைநிலை விகுதி. பகுதி உண்டால். உன் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆல். உன் என்பது பகுதி, இடைநிலை இட்டு, விகுதி வந்து ஆல். உண்டால். பெயர சொல்லின் சிறப்பம்சம். பெயர் சொல்லின் சிறப்பம்சம் வேற்றுமை ஏற்றல். பெயர் சொல்லின் சிறப்பம்சம் வேற்றுமை ஏற்றல். பாடினால் என்ற சொல்லின் பகுதி பாடு. இது வந்து கட்டளை போல தான் வரும். பாடினால் என்ற சொல்லின் பகுதி பாடு. சுடுசரம் வீழ்வதன் முன்னமே போமின். இதில் சுடுசரம் என்பது வினைத்தொகை. சுடுசரம் என்பது வினைத்தொகை. பகுபத உறுப்புகள் 6 பெற்ற வந்த சொல் நடந்தனன். பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம். பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் சொல்லிட்டு 6 என்பது பகுபத உறுப்புகள். அந்த 6மே பெற்று வந்த சொல் வந்து நடந்தனன். எச்சமாவும் முற்றாகவும் வழங்கும் ஒரு வினைச்சொல் உண்ணும். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சந்திரன் ப்ளஸ் உதயம் என்பதை சேர்த்து எழுதினால் சந்திரோதயம். சந்திரன் ப்ளஸ் உதயம் என்பதை சேர்த்து எழுதினால் சந்திரோதயம். சுட்டெழுத்து அல்லாதது உ ஓ. ஓ என்பது சுட்டெழுத்தில் வராது, வினா எழுத்தில் வரும். திரிதல் விகார புணர்ச்சிக்கு உதாரணம் பால் ப்ளஸ் குடம். பால் ப்ளஸ் குடம். இதில் இல்லு என்பது இர்ரா திரிஞ்சிருக்கு. இதுதான் திரிதல் விகாரம். தனித்து பொருள் தராத சொல் இடை. தனித்து பொருள் தராத சொல் இடை. உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் வந்த ஏவல் வினைமுற்று வாராய். உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் வந்த ஏவல் வினைமுற்று வாராய். பசி வந்தால் 10 மறந்து போம். 10 என்பது அளவையாகு பெயர். 10 என்பது அளவையாகு பெயர். பகுபத சொல்லுக்கு உதாரணம் மண். பகுபத சொல்லுக்கு உதாரணம் மண். மொழிக்கு முதலில் வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் மா நா பா. மா நா பா. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வாக்கியத்தில் எழுவாய் வையகம். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வாக்கியத்தில் எழுவாய் என்பது வையகம். பெயரச்சமும் வினையச்சமும் சேர்ந்து நிற்கும் வாக்கியம் பாய்ந்து வந்த மாடு. பெயரச்சமும் வினையச்சமும் சேர்ந்து நிற்கும் வாக்கியம் பாய்ந்து வந்த மாடு. கள்ளக்கந்தன் வெள்ளை பூனையை வெட்டி கொன்றான். இதில் வரும் செயபடு பொருள் அடைமொழி பூனை. அக்ரிணை என்னும் பதத்தை பிரித்தால் அல் பிளஸ் திணை. அக்ரிணை என்னும் பதத்தை பிரித்தால் அல் பிளஸ் திணை. பலர்பால் விகுதிகள் மட்டும் உடையது ஆர் ஆர் மார் கல். அர் ஆர் மார் கல். காரண இடுகுறி பெயராக அமைவது கார்குடி. காரண இடுகுறி பெயராக அமைவது கார்குடி. கருவி கருத்தா உடனிகழ்ச்சி பொருளில் வரும். கருவி கருத்தா உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை. உகரத்தின் மாத்திரை குன்றாத சொல் கதவு. உகரத்தின் மாத்திரை குன்றாத சொல் கதவு. இருவேறு எழுவாய் தொக்கு நிற்கும் வாக்கியம் பாடு ஆடுகிறேன். பாடு ஆடுகிறேன். வினையாக மட்டும் வரும் சொல் தேடு. வினையாக மட்டும் வரும் சொல் தேடு. பால் பகா அக்ரிணை பெயர் தேங்காய். பால் பகா அக்ரிணை பெயர் தேங்காய். தமிழ் எழுத்துக்களில் மிக அருமையாக பயன்படுத்தப்படும் எழுத்து ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் மிக அருமையாக பயன்படுத்தப்படும் எழுத்து ஆயுத எழுத்து. எழுத்துப்போலிக்கு உதாரணம் நேயம். எழுத்துப்போலிக்கு உதாரணம் நேயம். பகுதி இரட்டித்து காலம் காட்டுவன புக்கான் விட்டான். பகுதி இரட்டித்து காலம் காட்டுவன புக்கான் விட்டான். கடற்காற்று உடலுக்கு இதமாக இருந்தது. இங்கே கடற்காற்று என்பது வேற்றுமை தொகை. கடற்காற்று உடலுக்கு இதமாக இருந்தது. இங்கே கடற்காற்று என்பது வேற்றுமை தொகை. நீ வந்தாள் என்பது இடவழு. நீ வந்தாள் அப்படின்னு வராது. நீ வந்தாய். இது வந்து இடவழு. அடுத்து வல்லின மெய் எழுத்துக்களை மட்டும் கொண்டது.
வல்லின மெய்யெழுத்துக்களை மட்டும் கொண்டது இட்டு இரு. இட்டு இரு. உயிர்மெய் நெடில் எழுத்துக்களின் மாத்திரை வந்து 2. குறியில் எழுத்துக்கு வந்து 1, நெடில் எழுத்துக்கு வந்து 2, உயிரெழப்படைக்கு வந்து 2 வரும். இடைத்தொடர் குற்றியலுகரமாக அமைவது சால்பு. இதில் இல்லு வந்து பார்த்திங்கன்னா எரள வழல. அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம். நகைத்தல் என்னும் சொல்லின் அடி நகை. நகைத்தல் என்னும் சொல்லின் அடி நகை. மொழி இறுதியில் மட்டும் வினாப்பொருள் உணர்த்தி வருவது ஆ ஓ. மொழியின் இறுதியில் வினாப்பொருளை உணர்த்தி வருவது ஆ ஓ. வேற்றுநிலை மெய் மக்கத்திற்கு மற்றும் உரிய மெய்கள் இங்கே மிஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். தெரிநிலை வினை பகுதிகளை பிறவினை பகுதிகளாக்குவது வி பி. தெரிநிலை வினை பகுதிகளை பிறவினை பகுதிகளாக்குவது வி பி. காலங்காட்டா இடைவினைகள் பெயரிடை நிலை. காலங்காட்டா இடைவினைகள் பெயரிடை நிலை. பிரியா விளையாடினாள். இது வந்து எழுவாய் தொடர். பிரியா விளையாடினாள் என்பது எழுவாய் தொடர். காரண இடுகுறி பெயர் வந்து நாற்காலி. 4 கால்கள் இருப்பதனால இது நாற்காலி. திருவாசகம் ஓதினான். இது வந்து கருவியாகு பெயர். திருவாசகம் ஓதினான் என்பது கருவியாகு பெயர். கொடைபொருள் எவ்வேற்றுமைக்குரியது? 4ஆம் வேற்றுமைக்குரியது. கொடைபொருள் வந்து 4ஆம் வேற்றுமைக்குரியது. பெயரற்ற விகுதிகள் ஆ உம். பெயரற்ற விகுதிகள் ஆ உம். செயபடு பொருள் குன்றாத வினையடி படி பாடு. செயபடு பொருள் குன்றாத வினையடிகள் படி பாடு. இயல்பு புணர்ச்சியானது பாலப்பம். இயல்பு புணர்ச்சியானது பாலப்பம். கெடுதல் விகாரம் மட்டும் இடம்பெற்றுள்ள தொடர் கருமேகம். கெடுதல் விகாரம் மட்டும் இடம்பெற்றுள்ள தொடர் கருமேகம். பண்பு தொகையானது வெண்சோறு. பண்பு தொகையானது வெண்சோறு. வெண்மை ப்ளஸ் சோறு வெண்சோறு. வாணி ஆடினாள் என்பது எழுவாய் தொடர். வாணி ஆடினாள் என்பது எழுவாய் தொடர். உடன்படும் மெய் தோன்றா புணர்ந்த சொற்றொடர் கையிருப்பு. உடன்படும் மெய் தோன்றா புணர்ந்த சொற்றொடர் கையிருப்பு. இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு உதாரணம் இல்லாதது இன்சொல். இருபெயரிட்டு பண்பு தொகைக்கு உதாரணம் அல்லாதது இன்சொல். சிலவற்றை நாட்டிற்கு இவற்றில் இடம்பெற்றுள்ள சாரிகைகளை எடுத்து காட்டுக. அற்று இன். அற்று இன். விற்றேன் என்ற சொல்லின் சரியான சந்திப்பிரிப்பு வில் பிளஸ் இர் பிளஸ் இன். வில் பிளஸ் இர் பிளஸ் இன். போனேன் ஓடியது ஆகிய சொற்களில் இடம்பெற்றுள்ள இறந்த கால இடைநிலைகள் இன் இ. போனேன் ஓடியது இது ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ள இறந்த கால இடைநிலைகள் இன் இ. கண்டேன் சென்றது ஆகிய சொற்களில் இடம்பெற்றுள்ள இறந்த கால இடைநிலைகள் கண்டேன் இட்டு. சென்றது இரு. இதில் இரு இதில் இட்டு. நன்செயல் என்ற சொல்லின் சரியான சந்திப்பிரிப்பு நம் பிளஸ் செயல். நம் பிளஸ் செயல். விட்டான் என்ற சொல்லின் சரியான பதப்பிரிப்பு விடு பிளஸ் இட்டு பிளஸ் ஆன். விடு பிளஸ் இட்டு பிளஸ் ஆன். சுயம் இணையம் படிப்பித்தல் மூங்கில் இவற்றுள் பகுபதங்களை தெரிக. இணையம் படிப்பித்தல். இணையம் படிப்பித்தல். கலை ஓய் பரிவு எரி இவற்றில் தன்வினையாகவும் பிறவினையாகவும் பயன்படும் வினையடிகள் கலை எரி. கலை எரி. நட படி ஓடு வெட்டு இவற்றில் செயபடு பொருள் குன்றிய வினையடிகள் நட ஓடு. நட படி ஓடு வெட்டு இவற்றில் செயபடு பொருள் குன்றிய வினையடி நட ஓடு. மதிலேறி பாயனதவன் இவ்வாக்கியத்தில் வரும் மதிலேறி பாய்ந்தவன் இவ்வாக்கியத்தில் வரும் பாய்ந்தவன் என்ற சொல் வினையாளனின் பெயர். வினையாளனின் பெயர். இனி திணி பனி தனி கனி இவற்றில் ஏவல் வினையடிகள் திணி தனி. திணி தனி. கல் நிலம் வெண் தன் இவற்றுள் தெரிநிலை வினையடிகளை எடுத்து காட்டுக. கல் நில். கல் நில். வினையடிகளில் குறிப்பு வினையடியினை எடுத்து காட்டுக. தன். வினையடிகளில் குறிப்பு வினையடி தன். படு உன் என்னும் துணை வினையடிகளை பெற்று வரும் வினை செயபாட்டு வினை. செயபாட்டு வினை. கட்டு பர நல் மயங்கு பார் இவற்றுள் குறிப்பு வினை எடுத்து எழுதுக. இங்கே மிஸ் ஆயிருக்கு ஆன்சர். அடுத்து பார் என்பது துணை வினையாக வந்துள்ள தொடர் வந்து பார்த்தான். பார் என்பது துணை வினையாக வந்திருப்பது வந்து பார்த்தான். அது திரும்பியது. இதில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினை பிறவினை. வா தா நட எழுது இவற்றில் செயபடு பொருள் குன்றா வினைகள் தா எழுது. தா எழுது. சங்கீதம் நம் உள்ளங்களை கட்டுப்படுத்துகிறது. இவ்வாக்கியம் செய்வினை வாக்கியம். சங்கீதம் நம் உள்ளங்களை கட்டுப்படுத்துகிறது என்பது செய்வினை வாக்கியம். சூழல் மாசடைவதால்
பெருந்தீமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் இரு என்பது துணைவினை. சூழல் மாசடைவதால் பெருந்தீமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இரு வந்து துணைவினை. செத்தேன், விற்றார்கள், கண்டான், தந்தால் இவ்வினை முற்றுகளின் வினையடி சா. இதுக்கு வந்து சா, இதுக்கு வில், இதுக்கு கண். செத்தேன் என்பதுக்கு சா, செத்தேன் என்பதுக்கு சா. விற்றார்கள் என்பதுக்கு வில், கண்டான் என்பதுக்கு கண், தந்தாள் என்பதற்கு தா. ஆறுமுகம் அவளை ஒரு சனக்கும் பழுகூடாக கையில் பிடித்து நடத்தி கொண்டு சென்றான். இவ்வாக்கியத்தின் பயனிலை பிறவினை. வாவேன், நில்லேன் ஆகிய வினை சொற்கள் விருப்பு ஏவல் வினை. விருப்பு ஏவல் வினை. வினா சித்தம்பி சாரித்தை சுமக்க முடியவிட்டாலும் தொட்டுக்கொண்டு நடந்து வந்தார். இவ்வாக்கியத்தில் வந்துள்ள நிபந்தனை முடியாவிட்டால். முடியாவிட்டால் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கேட்கக்கூடிய சொற்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது போல தானே நமக்கு கேட்குறாங்க. அதனால் இது கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கொடுத்துருக்கு. ஒரு முறையாவது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இம்மாதிரி மண்ணெண்ணெய் நெருக்கடி ஏற்படாத காலங்களில் அந்த அறைக்குள் தான் முதல் ராத்திரி. இதில் இடம்பெற்றுள்ள எதிர்மறை பெயரெச்சம் ஏற்படாத. ஏற்படாத. படித்த பையன் என்பது எவ்வகை சொல்? பெயரெச்சம். படித்த பையன் என்பது பெயரெச்சம். அவர் வீர புருஷர்களையும் அழியாத சித்திரங்களையும் எழுத்தோவியமாக தீட்டுவதை விட்டுவிட்டார். இதில் இடம்பெற்றுள்ள எதிர்மறை பெயரெச்சம் அழியாத. அழியாத. கூட்டு வினையாக வரும் சொல் கைப்பிடித்தான். கூட்டு வினையாக வரும் சொல் கைப்பிடித்தான். செயபடு பொருள் குன்றா வினையாக இடம்பெறும் சொல் படித்தான். செயபடு பொருள் குன்றா வினையாக வருவது படித்தான். போலீசார் திருடனை கைது செய்தார்கள். இங்கு கைது செய் என்பது கூற்றுவினை. மாணவர்களே எழுதுங்கள், இது வந்து விழித்தொடர். மாணவர்களே எழுதுங்கள் என்பது விழித்தொடர். படத்தை பார்த்தான் வேற்றுமை தொடர். அழுகியது அம்மலர் வினைமுற்று தொடர். எழுதாத கவிதை பெயரச்ச தொடர். எழுதாத கவிதை பெயரச்ச தொடர். மெல்ல போனால் வினையற்ற தொடர். இனி வருவேன் இடைச்சொற்றொடர். சால சிறந்தது உரிச்சொற்றொடர். விகார புணர்ச்சிக்கு உதாரணம் மரம் பிளஸ் கல் மரக்கல்னு வரப்போகுது. விகார புணர்ச்சி மரங்கள், மரம் பிளஸ் கல் மரங்கள். விகார புணர்ச்சி ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுது, இல்லைனா கேட்டிருக்கோம். நிறைகுடம் இது வந்து வினைத்தொகை. வட்ட மேசை என்பது பண்பு தொகை. மலர்க்கை உவமை தொகை. நிறைகுடம் வினைத்தொகை, வட்டமேசை பண்பு தொகை, மலர்க்கை உவமை தொகை. எண்ணெழுத்து என்பது எண்ணெழுத்து இகழேல் என்பது உம்மை தொகை. எண்ணும் எழுத்தும் இகழேல்னு வந்திருக்கும். அப்போ எண்ணும் எழுத்தும்ல மறைஞ்சிருக்கு உம்மை தொகை. எகர மெய் உடன்படு மெய்யாக தோன்றுவதற்கு உதாரணம் கிளியிறகு. எகர மெய் உடன்பட்டு மெய்யாக தோன்றுவதற்கு உதாரணம் வந்து கிளியிறகு. உயிர்முன் மெய் புணர்வதற்கு உதாரணமாக அமைவது கலைக்கூடம். கலைக்கூடம் உயிர்முன் மெய் புணர்ந்திருக்கு. ஐ என்பது கலையில் ஐ இருக்குது, அதற்கு முன்னாடி மெய் புணர்வதற்கு. இது வந்து உயிர்முன் மெய் புணர்தல் கலைக்கூடம். மெய் முன் உயிர் புணர்தல் மண்ணால். இதில் இன்னு என்பது மெய், இங்கே வந்து ஆ வந்திருக்கும். நாளை வந்து ஆ வந்திருக்கும். திரிதல் புணர்ச்சிக்கு உதாரணம் மரங்கள். மரம் பிளஸ் கல் மரங்கள். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக தெரிஞ்சிருக்கு. கெடுதல் விகார புணர்ச்சிக்கு உதாரணம் தீரா பிளஸ் பசி. தீரா பசி. தோன்றல் விகாரத்துக்கு உதாரணம் கிழக்கு பல்கலை கழகம். இங்கே இப்போ வந்து தோன்றிருக்கும். உயிர்முன் உயிர் புணர்தல் பூவிதழ். உயிர்முன் உயிர் புணர்தல் பூவிதழ். மெய்முன் மெய் புணர்தல் மரக்கொப்பு. மெய்முன் மெய் புணர்தல் மரக்கொப்பு. தெய்வமே அருள் செய்க என்பது வியங்கோல் வினைமுற்று. கா ஏர்ல முடிஞ்சா வியங்கோல் வினைமுற்றுன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து தேவரும் வந்தனர். இதில் வந்துள்ள எச்சப்பொருள். தேவரும் வந்தனர் என்பது எச்சப்பொருள். எப்போதும் படிப்பேன். இதில் வந்துள்ள முற்று பொருள். முற்று பொருள். கொலைகாரனை விடவும் கொடியவன். இதில் வந்துள்ள வந்து இழிவு சிறப்பு பொருள். இழிவு சிறப்பு பொருள். நான் கட்டிலை படுத்ததும் தூங்கிவிடுவேன். இதில் வந்துள்ள வந்து உடனடி தன்மை பொருள். உடனடி தன்மை பொருள். லிபியா மீதான தாக்குதலில் எவ்வளவோ பொருட்கள் நாசமாகின. இதில் இடம்பெற்றுள்ள ஓகார இடைச்சொல் என்னவா இருக்குது? மிகை பொருளாக இருக்குது. நாளைக்கு யாராவது வருவார்கள். இதில் வந்துள்ள ஆவது வந்து திட குறிப்பின்மை பொருள். திட குறிப்பின்மை பொருள். நாளைக்கு யாராவது வருவார்கள். இது வந்துள்ள ஆவது என்ற இடைச்சொல் வந்து திட குறிப்பின்மை பொருள்.
படிக்கவோ வந்தாய். இதில் வந்துள்ள ஓ கார இடைச்சொல் வந்து ஒழிசை பொருள். ஒழிசை பொருள். எவளோ இளையவள். இதில் வந்துள்ள ஓகார இடைச்சொல் பிரிநிலை. ஓகார இடைச்சொல் பிரிநிலை. கைலாசபதியின் நூல்களில் ஒன்று அடியும் முடியும். இதில் வந்துள்ள இடைச்சொல் இதில் வந்துள்ள இடைச்சொல் பாரதியும் கம்பனும் வள்ளுவனும் தமிழில் மகாகவிகள். இதில் வந்துள்ள வந்து எண்ணு பொருள்கள். எண்ணு பொருள்கள். சிறுகதையை டேஸ் நாவல்கள் சமூக யதார்த்தங்களை ஆழமாக சித்தரிக்கின்றன. இடைவெளியில் வரக்கூடிய பொருத்தமான சொல். சிறுகதையை விட கம்பாரிசனிங்க. சிறுகதையை விட நாவல்கள் சமூக யதார்த்தங்களை ஆழமாக சித்தரிக்கின்றன. இடைவெளியில் வரக்கூடிய பொருத்தமான சொல் விட. அவர்களுள் இவளே படிப்பில் உயர்ந்தவள். இதில் வந்துள்ள ஏகார இடைச்சொல் வந்து பிரிநிலை பொருள். பிரிநிலை பொருள். நானே கல்வன். இதில் வந்துள்ள ஏகார இடைச்சொல் வந்து எதிர்மறை பொருள். எதிர்மறை பொருள். உண்டே கடவுள். இதில் வந்துள்ள ஏகார இடைச்சொல் வந்து தேற்றா பொருள். தேற்றா பொருள். ஓஹோ கொடியவள் இவள். இதில் வந்துள்ள ஓகார இடைச்சொல் வந்து இழிவு சிறப்பு பொருள். இழிவு சிறப்பு பொருள். அகலிகை வந்தால். இது வந்து எழுவாய் தொடர். அகலிகை வந்தால் என்பது எழுவாய் தொடர். உருமின் என்பது உரிச்சொற்றொடர். உரிமின் என்பது எவ்வகை தொடர்? உரிச்சொற்றொடர். மற்றொன்று என்பது எவ்வகை தொடர்? இடைச்சொற்றொடர். மற்றொன்று என்பது எவ்வகை தொடர்? இடைச்சொற்றொடர். தாழ்குழல் ஆடினாள் என்பது அன்மொழி தொடர். தாழ்குழல் ஆடினாள் என்பது அன்மொழி தொடர். வன்சொல் பேசினார். இதில் வந்துள்ள வன்சொல் என்பது பண்பு தொகை. வன்சொல் பேசினார் என்பது பண்பு தொகை. புகழுடம்பு என்பது எவ்வகை சொல்? வினைத்தொகை. புகழுடம்பு என்பது வினைத்தொகை. சாரை பாம்பு என்பது இருபெயருட்டு பண்பு தொகை. சாரை பாம்பு என்பது இருபெயருட்டு பண்பு தொகை. மான்விழி என்பது உவமை தொகை. உவமை தொகை. பிறை நூதல் வியர்வை சிந்தா அக்ஷயா ஓடினாள். இங்கு பிறை நூதல் என்பது உவமை தொகை. பிறை நூதல் என்பது உவமை தொகை. பூங்குழல் வந்தாள் என்பது அன்மொழி தொகை. பூங்குழல் வந்தாள் என்பது அன்மொழி தொகை. தமிழ் எழுத்துக்களின் தொகை 247. கடிமாலை என்ற சொல்லின் கடி என்ற உரிச்சொல் தரும் பொருள் வாசனை. கடி என்ற சொல் தரும் பொருள் வாசனை. இகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் இடுப்பு. இகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் இடுப்பு. சந்தியாகரம் என்று அழைக்கப்படுகின்ற எழுத்துக்கள் ஐ ஔ. சந்தியாகரம் என்று அழைக்கப்படுகின்ற எழுத்துக்கள் ஐ ஔ. உகரம் இதழ் குவியாது ஒலிக்கும் சொல் கொக்கு. உகரம் இதழ் குவியாது ஒலிக்கும் சொல் கொக்கு. தமிழிலுள்ள உயிர்மை குறில் எழுத்துக்கள் எத்தனை? 90. தமிழிலுள்ள உயிர்மை குறில் எழுத்துக்கள் 90. உயிர்மை நெடில் 126. குறில் வந்து 90, நெடில் வந்து 126. சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 369. சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 369. இது எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒற்றெழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 19. ஒற்றெழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 19. மெய்யெழுத்து 18, தென் பிளஸ் ஆயுத எழுத்து 1. தமிழில் உள்ள நெட்டெழுத்துக்கள் 133. தமிழில் உள்ள குற்றெழுத்துக்கள் 95. தமிழில் உள்ள நெட்டெழுத்துக்கள் 133, குற்றெழுத்துக்கள் 95. உயிரிழபடைக்கான மாத்திரை வந்து 3. கொக்கு என்ற சொல்லில் இடம்பெறும் உகர மாத்திரை. ஓகே, அது இல்லை. உடல்நிலை மெய்மயக்கம். வண்ணம். உடல்நிலை மெய்மயக்கம்னா இப்போ இன்னும் வந்திருக்குன்னா அதற்கு இனமான அதையோட எண்ணு எழுத்தே வரும். இதுதான் உடல்நிலை மெய்மயக்கம் சொல்வோம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா வேறு எழுத்து வரும். செத்தான் என்ற சொல்லின் வினையடி சா. ஈரிதழ் ஒலிகள் இடம்பெறும் சொல் கம்பன். ஈரிதழ் ஒலிகள் இடம்பெறும் சொல் கம்பன். ககரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் திங்கள். ககரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் திங்கள். சகரம் பஞ்சம். சகரத்தில் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் பஞ்சம். தகரம் நடை. தகரம் நடை. தகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் தோல்வி. தகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் தோல்வி. பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் மார்பு. மென்றொடர் குற்றிலுகரம் வண்டு. மென்றொடர் குற்றிலுகரம் வண்டு. வன்றொடர் குற்றிலுகரம் காற்று. இடைத்தொடர் நல்கு. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருகின்ற வினா எழுத்து ஏ. முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருகின்ற வினா எழுத்து ஏ. சுடுசோறு என்ற சொல் எவ்வகை தொகை? வினைத்தொகை. சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறுன்னு முக்காலத்தையும் குறித்தா அது வினைத்தொகை. ஐகார குறுக்கம் மையல். ஐகார குறுக்கம் வந்து மையல். மை. இதில் இம்மு ப்ளஸ் ஐ தான் வந்திருக்கு. இது வந்து முதல்ல வந்திருக்கு. ஓகேங்களா. உயிரளபடை அமைவது படா. உயிரளபடை படா. மொழிக்கு முதலில் மட்டும் வினா பொருளை உணர்த்தி வருவது எய்யா. எய்யா ஆவோ ஏ. இந்த 5 எழுத்துக்களும் தான் வினா எழுத்துக்கள்.
மொழிக்கு இறுதியில் மட்டும் வருவது ஆ ஓ. முதலில் ஏ யா, இறுதியில் ஆ ஓ. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் 2 இடத்திலும் வருவது ஏ. ஈரிதழ் ஒலிகள் என அழைக்கப்படும் எழுத்துக்கள் இப்பு இம்மு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஈரிதழ் ஒலிகள் என அழைக்கப்படும் எழுத்துக்கள் இப்பு இம்மு. உதடு பல் ஒலி என அழைக்கப்படும் எழுத்து இவ். உதட்டு பல் ஒலி இவ். ஏன் அதாவது உதடு வந்து பொருந்துவதால் அது மாதிரி வச்சுருக்காங்களா நான் தெரில. உதட்டு பல் ஒலி என அழைக்கப்படும் எழுத்து இவ். நெக்ஸ்ட்டு பல் ஒலிகள் என அழைக்கப்படும் எழுத்துக்கள் இத்து இந்து. அடுத்து இத்து இந்து, அப்புறம் இவ்வு. உதட்டு பல் ஒலினா இவ்வு, பல் ஒலிகள்னா இத்து இந்து. நுனி அன்ன ஒலிகள் இல்லு இரு. நுனி அன்ன ஒலிகள் இல்லு இரு. வளைனா ஒலிகள் இட்டு இன்னு இழு இல்லு. இட்டு இன்னு இழு இல்லு. அன்ன ஒலிகள் இச்சு இஞ்சு ஈயே. இச்சு இஞ்சு ஈயே. இதெல்லாம் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. கடை அன்ன ஒலிகள் இக்கு இங்கு. கடை அன்ன ஒலிகள் இக்கு இங்கு. வருடொலி என அழைக்கப்படும் எழுத்து இரு. வருடொலி என அழைக்கப்படும் எழுத்து இரு. ஆடொலி என அழைக்கப்படும் எழுத்து இரு. ஆடொலி என அழைக்கப்படும் எழுத்து இரு. ரகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் வெற்றிலை. ரகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் வெற்றிலை. மெல்லின இது இடையின மெய்யெழுத்துக்களை கொண்ட தொகுதி இ இல். உயிர்மை குறியில் எழுத்து மாத்திரை 1. உயிர்மை நெடிலுக்கு 2. ஆயுத எழுத்துக்கு அரை. ஒற்றளபடைக்கு 1. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம்லாம் 1. ஆயுத குறுக்கம்க்கு கால் மாத்திரை. குற்றியல் லுகரம் லிகரத்துக்கெலாம் அரை மாத்திரை. நகையி சார்பெழுத்து எவ்வகை சார்ந்தது? உயிரளபடை. நகையி சார்பெழுத்து எவ்வகை சார்ந்தது? உயிரளபடை. திரள் சேனை. இதில் வந்துள்ள திரள் என்பது ஒற்றளபடை. அஃது இஃது எஃது ஆகிய சொற்கள் வந்து ஆயத்தொடர் குற்றியலுகரம். அஃது இஃது எஃதுலாம் வந்து ஆயத்தொடர் குற்றியலுகரம். அவுகார குறுக்கமாக அமைவது வௌவால். இது அவுகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும், இடையில் கடையில் வராது. சொல்லின் இடையில் ஐகார குறுக்கம் அமைவது கலைஞன். மையல் என்பது சொல்லின் முதலில் வரக்கூடியது. இப்போ கலைஞன் என்பது சொல்லின் இடையில் வரக்கூடியது. கலைஞன் சொல்லின் முதலில் வரும்போது 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். இதுவே இடையிலும் கடையிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். உயிர்த்தொடர் குற்றியலுகரமாக அமைவது வயிறு. நெடித்தொடர் குற்றியலுகரம் தூது. இடைத்தொடர் பெய்து. இடைத்தொடர்னா எரள வழல. நெடில் தொடர்னா இங்கே கால் வந்திருக்குங்களா. வன்தொடர் வல்லினம். கசட தபர வல்லினம் அதில் வரக்கூடியது சிரிப்பு. மென்றொடர் குற்றியலுகரம் எனன நமன சான்று. எதிர்கால தெரிநிலை முற்றுகள் இப்பு இவ்வு. எதிர்கால தெரிநிலை உப்பு இவ்வு. ஆயுத குறுக்கமாக அமைவது அக்ரிணை. ஆயுத குறுக்கமாக அமைவது அக்ரிணை. இவன் எம் ஊரான். இது வந்து குறிப்பு வினைமுற்று. இவன் எம் ஊரான் என்பது குறிப்பு வினைமுற்று. தெய்வம் தொழால். இதில் வந்துள்ள சார்பெழுத்து உயிரளப்படை. தெய்வம் தொழால் என்பது உயிரளப்படை. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு? ஏ. ஈரிதழ் ஒலிகளாக அமைவது இப்பு இம்மு. இது ஒரு ரிப்பீட்டடு. ஏகாரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் எளிமை. ஏகாரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் எளிமை. களவும் கற்றுமர. இவ்வாக்கியத்தில் வரும் வந்து எதிர்மறை பொருளில் வருது. களவும் கற்றுமர இவ்வாக்கியத்தில் வரும் இடைச்சொல் வந்து எதிர்மறை பொருளில் வருது. அறிவழகி வந்தாள் என்பது அன்மொழி தொகை. அறிவழகி வந்தாள் என்பது அன்மொழி தொகை. மயில் ஆடியது அழகா இருந்தது. இதில் வந்துள்ள ஆடியது என்பது தொழிற்பெயர். மயில் ஆடியது அழகா இருந்தது. இதில் வந்துள்ள ஆடியது என்பது தொழிற்பெயர். கடலலை என்பது எவ்வகை புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. கடலலை என்பது இயல்பு புணர்ச்சி. கொன்றான் என்ற சொல்லின் பகுதி கொல். கொன்றான் என்ற சொல்லின் பகுதி கொல். தலையின் இழிந்த மயிரணையர். இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை. வாவோன் வாங்கொலேன் என்பன எவ்வகை வினை? விருப்பு ஏவல். வாவேன் வாங்கலேன் என்பது விருப்பு ஏவல். அவர் 1975களில் வெளிநாடு சென்று விட்டார். இதில் வலுவாக இடம்பெற்றுள்ள சொல் 1975களில். அவர் 1975களில் வெளிநாடு சென்று விட்டார். இதில் வலுவாக இடம்பெற்றுள்ள சொல் 1975களில். காலங்காட்டா இடைநிலைகள் பெயரிடை நிலை. காலங்காட்டா இடைநிலை வந்து பெயரிடை இடைநிலை. ஆசிரியர் 2 புத்தகங்கள் தந்தார். இதில் 2 புத்தகங்கள் என்பது எண்ணடை. ஆசிரியர் 2 புத்தகங்கள் தந்தார். இதில் 2 புத்தகங்கள் என்பது எண்ணடை. கமலா பாடினாள் என்பது எழுவாய் தொடர். கமலா பாடினாள் என்பது எழுவாய் தொடர். இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு உதாரணம் அல்லாதது சிறுவர் பாடசாலை. சிறுவர் பாடசாலை.
அவள் நாயால் கடியுண்டான் செயபாட்டு வினை. அவள் நாயால் கடியுண்டான் என்பது செயபாட்டு வினை. மழையாவது பெய்கிறதாவது இதில் ஆவது என்பது நடவாமை பொருள். மழையாவது பெய்கிறதாவது இதில் ஆவது என்பது நடவாமை பொருள். ஆயுத குறுக்கமாக அமைவது அஃறிணை. நின்றான் என்ற சொல்லின் பகுதி நில். உடன்படுமெய் தோன்றா புணர்ந்த சொற்றொடர் மாவிலை. உடன்படுமெய் தோன்றா புணர்ந்த சொடர் மாவிலை. உடன்படுமெய் தோன்றாமல் புணர்ந்த தொடர். இந்த புத்தகம். இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பால் நிலவு. இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு எக்ஸாம்பிள் பால் நிலவு. பண்பு தொகைக்கு உதாரணம் முதியோர் இல்லம். பண்பு தொகைக்கு உதாரணம் முதியோர் இல்லம். உம்மை தொகைக்கு உதாரணம் தலை வணங்கினார், தலையால் வணங்கினார். உம்மை தொகைக்கு உதாரணம் அல்லாதது. ஏன்னா இங்கே மறைஞ்சு வரல, இதில் வேற்றுமை தொகை தான் வருது, தலையால். உவமை தொகைக்கு உதாரணம் குளிர் நிலவு. குளிர் நிலவு. குன்றுக்கு முரல் என்பது எவ்வகை சொல்? வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. கல்வியின் பெரியவன் கம்பன் இதில் வந்துள்ள வேற்றுமை ஏது பொருளில் வந்திருக்கு. கல்வியில் பெரியவள் கம்பன் என்பது ஏது பொருளில் வந்திருக்கு. எனது கருமை இது வந்து 6ஆம் வேற்றுமை. எனது கருமை என்பது 6ஆம் வேற்றுமை. கோழியை பார்க்கிலும் சேவல் அழகானது இவ்வேற்றுமை வந்து ஒப்பு பொருள். கோழியை பார்க்கிலும் சேவல் அழகானது என்பது ஒப்பு பொருளில் வந்திருக்கு. மரம் வேரோடு சாய்ந்தது இதில் வந்துள்ள வேற்றுமை உறுப்பு உடனிகழ்ச்சி பொருளில் வந்திருக்கு. மரம் வேரோடு சாய்ந்தது என்பது உடனிகழ்ச்சி பொருளில் வந்திருக்கு. மக்கள் கேளிர் இதில் வந்துள்ள வேற்றுமை விழிப்பொருள். மக்கள் கேளிர் இது வந்து விழிப்பொருளில் வந்திருக்கு. மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தான் இதில் வந்துள்ள ஆள் உருபு காரணப்பெயர். மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தான் என்பது காரணப்பெயர். அக்கதை காற்றோடு காற்றாக போய்விட்டது இதில் வந்துள்ள வேற்றுமை பொருள் விடையடை யாக்கப்பொருள். விடையடை ஆக்கப்பொருள். குற்றியலுகர புணர்ச்சிக்கு உதாரணமாக அமைவது நாக்கை. குற்றியலுகர புணர்ச்சிக்கு உதாரணமாக அமைவது நாக்கை. வேற்றுமை புணர்ச்சிக்கு உதாரணமாக அமைவது எண்ணெய். வேற்றுமை புணர்ச்சிக்கு உதாரணமாக அமைவது எண்ணெய். அவை நல்ல புத்தகங்கள் இதில் வந்துள்ள நல்ல என்பது தனி பெயரடை. தனி பெயரடை. நான் மெல்ல வருகிறேன் இதில் வந்துள்ள மெல்ல என்பது தனி வினையடை. தனி வினையடை. அவன் இளமையாக இருக்கிறான் இதில் வந்துள்ள இளமை என்பது கூட்டு வினையடை. கூட்டு வினையடை. நான் ரிவிஷன்றதுனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் வேணும்னா செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணி கூட பார்த்துக்கலாம். மேலே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். நான் வாசித்த புத்தகம் இதில் வந்துள்ள வாசித்த என்பது எச்ச அடை. வாசித்த என்பது எச்ச அடை. அந்த புத்தகம் என்னுடையது அதில் வந்துள்ள அந்த என்பது சுட்டடை. குருவினது கூடு இதில் வந்துள்ள வேற்றுமை என்பது உடைமை பொருளில் இருக்குது. குருவினது கூடு அதோட உடைமை தானே, அப்போ உடைமை பொருள். ரொம்ப யோசிக்காமல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி கொஷினுக்கெலாம் ஆன்சர் பண்ணிடலாம். பிரசன்னா உழைப்பால் உயர்ந்தான் இதில் வந்துள்ள வேற்றுமை வந்து காரணப்பெயர். காரணப்பெயர். அரிசி மாவால் செய்த பிட்டு இதில் வந்துள்ள வேற்றுமை மூலப்பொருள். மூலப்பொருள். கண்ணன் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது இதில் வந்துள்ள வேற்றுமை தரும் பொருள் கருத்தா பொருள். கருத்தா பொருள். கண்ணன் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது இது வந்துள்ள வேற்றுமை பொருள் வந்து கருத்தா பொருள். கத்தியால் மரத்தை வெட்டினான் இது வந்து ஆல் ஐ. கத்தியால் மரத்தை வெட்டினான் இதில் வந்துள்ள வேற்றுமை உறுப்புகள் ஆல் ஐ. தகுதி பொருள் எவ்வேற்றுமைக்குரியது? 4ஆம் வேற்றுமை. தகுதி பொருள் எவ்வேற்றுமைக்குரியது? 4ஆம் வேற்றுமை. ஹோத்தல் ஓப்பு பொருள்கள் எவ்வேற்றுமைகளுக்கு உரியது? 2ஆம் 5ஆம். 2ஆம் 5ஆம். நின்று இருந்து முதலான சொல்லுறுப்புகள் 5ஆம் வேற்றுமை. நின்று இருந்து முதலான சொல்லுறுப்புகள் வந்து 5ஆம் வேற்றுமைக்குரியது. நல்லா ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணலை இது மூலிமா எதனா நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும்னு எதிர்பார்க்கனாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக பொருட்டு நிமித்தம் முதலான சொல்லுறுப்புகள் வந்து 4ஆம் வேற்றுமைக்குரியது. ஆக பொருட்டு நிமித்தம் முதலான சொல்லுறுப்புகள் வந்து 4ஆம் வேற்றுமைக்குரியது. சூரியன் உதித்தான். சூரியன் உதித்தான் என்பது முதல் வேற்றுமை. சூரியன் உதித்தான் என்பது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. படித்த மனிதன் இது வந்து பெயரச்சம். படித்த ஆசனில் முடிச்சிருக்காங்களா பெயரச்சம். போனால் வரமாட்டாய் இது வந்து வினையச்சம். பெயரடையாக இடம்பெற்றுள்ள சொல் கடல். பெயரடையாக இடம்பெற்றுள்ள சொல் ஒளிக்கடல். பாலும் தெளித்தேனும் பாகும் இத்தொடரில் வந்துள்ள இது எண்ணல் பொருளில் வந்திருக்கு. பாலும் தெளித்தேனும் பாகும் இது வந்து எண்ணல் பொருளில் வந்திருக்கு.
வினைத்தொகையை குறித்து நிற்கும் சொல் வந்து சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு வினைத்தொகை. தன்வினையாக வரக்கூடிய சொல் உயர்ந்தவன், தன்வினையாக வரக்கூடிய சொல் உயர்ந்தவன். நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு எப்பொருளில் வந்துள்ளது? காரண பொருளில் வந்திருக்கு. நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு எப்பொருளில் வந்துள்ளது? காரண பொருள். 10 பேரும் வந்தனர். இதில் இடைச்சொல் எப்பொருளில் வந்துள்ளது? முற்றுப்பொருளில் வந்திருக்கு. 10 பேரும் வந்தனர், முற்றுப்பொருளில் வந்திருக்கு. வினாச்சொல் ஒன்றை குறிப்பிடுக. யாங்கு. வினாச்சொல் ஒன்றை குறிப்பிடுக. யாங்கு. மரம் ஏறி விழுந்தவன் எழுந்து ஓடினான். இத்தொடரில் வினையாளனின் பெயர் விழுந்தவன். மரம் ஏறி விழுந்தவன் எழுந்து ஓடினான். இத்தொடரில் வினையாளனின் பெயர் விழுந்தவன். வீட்டின் கதவை உடைத்தான். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபுகள் இன், ஐ. வீட்டின் கதவை உடைத்தான். வீட்டின்ல இன்னு, கதவையில் ஐ. வானே நிலவே பிறவே. இதில் ஏகார என்னும் பொருளில் வந்துள்ளது எண்ணல் பொருள். வானே நிலவே பிறவே. இதில் எண்ணல் பொருளில் வந்திருக்கு. அசைகள் பிரதான எத்தனை வகைப்படும்? 2. நேரிசை நிறையசை 2 தான். தேமாங்காய் என்பது நேர் நேர் நேர். கருவிலங்காய் என்பது நிறை நிறை நேர். நிறை நிறை நேர். செய்யுளுக்கு இசையாக அமைவதும் செய்யுளை ஒழுங்குபடுத்துவதும் சீர். செய்யுளுக்கு இசையாக அமைவதும் செய்யுளை ஒழுங்குபடுத்துவதும் சீர். சீர்களின் மொத்த எண்ணிக்கை 7. சீர்களின் மொத்த எண்ணிக்கை 7. சீரோடு சீரை சேர்த்து செய்யுளடிகளை அமைக்கும் போது அவற்றுக்கிடையில் உருவாகும் இயைபே தலைன்னு சொல்லுவாங்க. சீரோடு சீரை சேர்த்து செய்யுளடிகளை அமைக்கும் போது அவற்றுக்கிடையில் உருவாகும் இயைபு தலை. தலையின் வகைகள் 7. தலையின் வகைகள் 7. 2 முதலிய சீர்களை கொண்டு முடிவது அடி. 2 முதலிய சீர்களை கொண்டு முடிவது அடி. அடி 5 வகைப்படும். அடி 5 வகைப்படும். எழுவாய் வேற்றுமை முதலாம் வேற்றுமை. போலி எழுத்தலான சொல்லை தருக. 500. 500 இது போலியில் இருக்குது. இது முற்றுப்போலி. எல்லாமே மாறி இருக்கு எழுத்துக்கள். சுட்டெழுத்தினால் ஆக்கப்பட்ட சொல்லை எழுதுக. இந்த மரம், அந்த, இந்த என்பது சுட்டு எழுத்துக்கள். வினா எழுத்தால் அமைந்த சொல் எங்கே. ஏ என்பது வினா எழுத்து. ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பது வினா எழுத்துக்கள். தாடகங்களில் அழகிய தாமரை பூக்கள் பூத்து குலுங்கின. இதில் வந்துள்ள பெயரிடையினை குறிப்பிடுக. அழகிய என்பது பெயரிடை. மாணவர்கள் விரைவாக ஓடினர். இதில் வந்துள்ள வினையடை விரைவாக. வினையடை என்பது விரைவாக. சொல்லாக்கத்தில் சொல்லின் இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்துக்கள் ஏ, ஓ, ஔ. சொல்லாக்கத்தில் சொல்லின் இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்துக்கள் ஏ, ஓ, ஔ. மடங்கலந்த. இதில் வந்துள்ள சார்பெழுத்து ஒற்றளபடை. மடங்கலந்த. இதில் வந்துள்ள சார்பெழுத்து ஒற்றளபடை. வாவின்னிலா. இதில் வந்துள்ள சார்பெழுத்து உயிரளபடை. வாவின்னிலா. இதில் வந்துள்ள சார்பெழுத்து உயிரளபடை. பெய்து, மார்பு என்பன எவ்வகை குற்றியலுகரங்கள்? இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம். அவன் வந்தது. இதில் வந்துள்ள வழு திணைவழு. அவன் வந்தது. அவன் வந்தான்னு வந்திருக்கணும். உயர்திணையில் சொல்லக்கூடியதை அக்ரிநிலை சொல்லியிருக்கிறதுனால இது திணைவழு. அவள் வந்தான். இது பால்வழு. பெண் பாலில் கொடுக்கக்கூடியதுக்கு பதிலாக ஆண் பாலில் கொடுத்துருக்காங்க. அவன் வந்தேன். இது இடம்வழு. அவன் வந்தான்னு வந்திருக்கணும். அதனால் இது இடவழு. நேற்று வருவேன். இது காலவழு. யானை இடையன் எங்கே. இதில் வந்துள்ள வழு மரபு வழு. மரபு வழு. வான கடலிடை விண்ணிலாவே. இதில் வந்துள்ள அணி உருவாக அணி. வான கடலிடை விண்ணிலாவே உருவாக அணி. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்று வண்ணப் பூமழை பொழிகிறது. இதில் வந்துள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்று வண்ணப்பூ மழை பொழிகிறது. இதில் தற்குறிப்பேற்ற அணி. ரமணன் தேன் போன்ற குரலால் இனிமையாக பாடினான். அதில் வந்துள்ள அணி உவமை அணி. ரமணன் தேன் போன்ற குரலால் இனிமையாக பாடினான். அதில் வந்துள்ள அணி உவமை அணி. புயல் தொடு நெடுநிலை மாடத்தின் நகர் புகழுமோ என்றனவோ. இதில் வந்துள்ள அணி உயர்வு நகர்ச்சி அணி. உயர்வு நகர்ச்சி அணி. முல்லை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். முல்லை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பொறியல் உண்டான் என்பது தொழிலாகு பெயர். பொறியல் உண்டான் என்பது தொழிலாகு பெயர்.
எனக்கு 2 மீட்டர் போதும் என்பது நீட்டல் அளவை பெயர். நீட்டல் அளவை ஆகுபெயர். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பது எண்ணல் அளவை ஆகுபெயர். எண்ணல் அளவை ஆகுபெயர். பயிற்றங்காய் நடக்கிறது என்பது உவமையாகு பெயர். சிவபுராணம் ஓதினான் கருவியாகு பெயர். சிவபுராணம் ஓதினான் கருவியாகு பெயர். பாரதியாரை படித்தான் கருத்தாகு பெயர். பாரதியாரை படித்தான் கருத்தாகு பெயர். கொழும்பு சிரித்தது இடவாகு பெயர். கொழும்பு சிரித்தது இடவாகு பெயர். அரை இரத்தால் தாருங்கள் என்பது எடுத்தல் அளவை ஆகுபெயர். கருநீலம் சூடினாள் என்பது பண்பாகு பெயர். கருநீலம் சூடினாள் என்பது பண்பாகு பெயர். இளவேனில் சிரித்தது என்பது காலவாகு பெயர். இளவேனில் சிரித்தது என்பது காலவாகு பெயர். புகையிலை உண்டான் என்பது சினையாகு பெயர். புகையிலை உண்டான் என்பது சினையாகு பெயர். 5 லிட்டர் வாங்கி வா என்பது முகத்தல் அளவை ஆகுபெயர். 5 லிட்டர் வாங்கி வா என்பது முகத்தல் அளவை ஆகுபெயர். பாக்கு வெட்டி என்பதை குறிப்பது காரண பெயர். பாக்கு வெட்டி என்பதை குறிக்கும் பெயர் காரண பெயர். நாற்காலி என்பது காரண இடுகுறி பெயர். நாற்காலி என்பது காரண இடுகுறி பெயர். வானொலி என்பது காரண இடுகுறி பெயர். காரண இடுகுறி பெயர். அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்ளளவு செய்கிறது என்பது தனி வாக்கியம். அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்கிறது என்பது தனி வாக்கியம். கம்பன் ஒரு கவி சக்கரவர்த்தி என்பது இலக்கிய ஆய்வாளர்களின் கருத்தாகும். இது கலப்பு வாக்கியம். கம்பன் ஒரு சக்கரவர்த்தி என்பது இலக்கிய ஆய்வாளர்களின் கருத்தாகும். இது கலப்பு வாக்கியம். ஆனந்தி கவனமாக படித்து பரீட்சையில் சித்தியடைந்தாள். இது கூட்டு வாக்கியம். ஆனந்தி கவனமாக படித்து பரீட்சையில் சித்தியடைந்தாள் என்பது கூட்டு வாக்கியம். சீதையின் அழகுதான் என்னே உணர்ச்சி வாக்கியம். சீதையின் அழகுதான் என்னே உணர்ச்சி வாக்கியம். கடவுளே நம்மை காத்தருளுக இவ்வாக்கியம் வியங்கோல் வாக்கியம். கடவுளே நம்மை காத்தருளுக என்பது வியங்கோல் வாக்கியம். சாரியை பெற்று புணர்ந்து சொல் புளியங்காய். சாரியை பெற்று புணர்ந்து சொல் புளியங்காய். உடம்படு மெய் தோன்றா புணர்ந்த தொடர் கையிருப்பு. உடம்படு மெய் தோன்றா புணர்ந்த சொற்றொடர் கையிருப்பு. கெடுதல் விவகாரம் மட்டும் இடம்பெற்ற தொடர் கருமேகம். கெடுதல் விவகாரம் மட்டும் இடம்பெற்ற தொடர் கருமேகம். வேற்றுமை புணர்ச்சி இடம்பெற்ற சொற்றொடர் புத்தகம் படித்தான். வேற்றுமை புணர்ச்சி இடம்பெற்ற சொற்றொடர் புத்தகம் படித்தான். இயல்பு புணர்ச்சி காலடி. கால் ப்ளஸ் அடி காலடின்னு புரிந்துட்டுருக்கும். இருவேறு பொருள் தரக்கூடிய சொல் உள்ள மிளகாய். உள்ள மிளகாய். என் மன்னவனும் நீயே இதில் வந்துள்ள இடைச்சொல் உயர்வு சிறப்பு பொருள். உயர்வு சிறப்பு பொருள். வளநாடு என்பதை விரித்து எழுதினால் வளத்தை உடைய நாடு. வளநாடு என்பதை விரித்து எழுதினால் வளத்தை உடைய நாடு. இந்த 500 இலக்கண வினா விடைகளில் எதனா உங்களுக்கு புரியாத கொஷின் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிலமே நீரே தீயே வழியே வானே என பூதங்கள் 5ம் இதில் வந்துள்ளன. ஏகார இடைச்சொல் தரும் பொருள் எண்ணு பொருள். எண்ணு பொருள் தான் குறிக்குது. அறிஞ்சன் அரி ப்ளஸ் இஞ்சு ப்ளஸ் அன் இது பெயர் பகுபதம். அரி ப்ளஸ் இஞ்சு ப்ளஸ் அன் என்பது பெயர் பகுபதம். கற்றான் கல் ப்ளஸ் அர் ப்ளஸ் ஆன் இது வினை பகுபதம். வினை பகுபதம். அவ்வை என்பது இலக்கண போலி. அவ்வை என்பது இலக்கண போலி. நல்ல மனிதன் சிறிய கண்கள் இது பெயரடைகள். நல்ல மனிதன் சிறிய கண்கள் என்பது பெயரடைகள். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இது உயர்வு நவிஷ்யணி. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் என்பது உயர்வு நவிஷ்யணி. ஒரு பொருளை இயற்கையில் உள்ளவாறே அழகுபட கூறுவது தன்மை நவிஷ்யணி. ஒரு பொருளை இயற்கையில் உள்ளவாறே அழகுபட கூறுவது தன்மை நவிஷ்யணி. கற்றறிந்தார் கேண்மை நுனியிற் கரும்பு திண்ணற்றே வேற்றுமை அணி. அன் ஆன் அல் ஆல் அர் ஆர் து வை கல் என்பன விகுதி உருபுகள். விகுதி உருபுகள். இத்து இட்டு இரு இன்னு நின்று கிரு இப்பு இவ்வு இஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா இடைநிலை உருபுகள். இதிலே கிருகின்று ஆனின்று இப்பு இவ்வு இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இரு இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இறந்த கால இடைநிலை எதிர்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அன்னு இன்னு அத்து அற்று இற்று ஆ உ என்பது சாரியை உருபுகள். சாரியை உருபுகள். போல புறைய மான ஒப்ப நிகர அன்ன இதெல்லாம் ஒப்பு பொருளை உணர்த்துவன. கொல் மாற்று மா மியா மோ அத்தை ஆரோ இசின் இதெல்லாம் அசைநிலை இடைச்சொற்கள். அசைநிலை இடைச்சொற்கள். ஆ இ உ ஏ ஓ என்பன உயிர்க்குறில் எழுத்துக்கள். இது உயிர்நெடில் எழுத்துக்கள் நமக்கெல்லாம் தெரியும். கசட தபர நெனன நமன எரள வழல. கசட தபர வல்லினம் நெனன நமன மெல்லினம் எரள வழல இடையினம்.
அஃது எஃது என்பன ஆயுத எழுத்துக்கள். அஃது எஃது என்பன ஆயுத எழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. மொத்தமாக சேர்த்தா 247 உயிரெழுத்துக்கள். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் 247. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 247. இது தமிழ் நெடுங்கணக்குன்னு சொல்கிறாங்க. ஐ, ஷா, ஹா, ஷா, ஷா, ஸ்ரீ இதெல்லாம் வந்து கிரந்த எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அன், ஆண், மண், மான், இன் என்னும் விகுதி பெற்று வருவன ஆண்பார் பெயர்கள். ஆண்பார் பெயர்கள். ஆல், அல், ஆல், ஈ, இல் என்னும் விகுதி பெற்று வருவன பெண்பார் பெயர்கள். ஆர், கல், மார், இர் எனும் விகுதி பெற்று வருவன பலர்பார் பெயர்கள். பலர்பார் பெயர்கள். தூ எனும் விகுதி பெற்று வருவது ஒன்றன் பார் பெயர்கள். தூ எனும் விகுதி பெற்று வருவது ஒன்றன் பார் பெயர்கள். வை, ஆ, கல் எனும் விகுதி பெற்று வருவன பலவின்பார் பெயர்கள். வை, ஆ, கல் பலவின்பார் பெயர்கள். ஆக்கக்கூறுகளாக பகுக்க முடியாத சொல் தான் வந்து பகாபதம்னு சொல்கிறாங்க. பகுக்கக்கூடியது பகுபதம். அதுதான் வந்து பகுபத உறுப்புகள் 6ன்னு நம்ம படிச்சிருப்போம். வினை தொகைக்கு உதாரணம் முக்குணம். வினை தொகைக்கு உதாரணம் முக்குணம். 4 பேரும் வந்தனர். இதில் 4 என்பது மென்தொடர் குற்றியலுகரம். 4 பேரும் வந்தனர். இதில் 4 என்பது மென்தொடர் குற்றியலுகரம். உகரம் இதழ் குவிந்து ஒலிக்கும் சொல் குயில். உகரம் இதழ் குவிந்து ஒலிக்கும் சொல் குயில். இகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் இளமை. இகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் இகரம் இளமை. உடனிலை மெய்மயக்கம் வணக்கம். உடனிலை மெய்மயக்கம் வணக்கம். சகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் மச்சம். புவியியல், பொருளியல், அளவியல் என்பன ஆக்கப்பெயர்கள். புவியியல், பொருளியல், அளவியல்லாம் ஆக்கப்பெயர்கள். தவறான புணர்ச்சி இடம்பெறும் சொல் நவீன கவிதை. தவறான புணர்ச்சி இடம்பெறும் சொல் நவீன கவிதை. கோடைகாலம் என்பது இரு பெயரிட்டு பண்பு தொகை. கோடைகாலம் என்பது இரு பெயரிட்டு பண்பு தொகை. படற்கை, உயர்திணை, ஆண், பால், ஒருமை வினைமுற்று இதெல்லாம் வந்து அதிசயத்தான். அதிசயத்தான். படற்கை, உயர்திணை, பெண்பால், ஒருமை வினைமுற்று இதெல்லாம் இருந்தால்ன்ற சொல்ல குறிக்கும். இருந்தால். படற்கை, உயர்திணை, பலர்பால், பன்மை, வினைமுற்று எல்லாமே வீற்றிருந்தனர் என்ற சொல்ல குறிக்குது. படற்கை, உயர்திணை, பலர்பால், பன்மை, வினைமுற்று எல்லாமே வீற்றிருந்தனர் என்ற ஒரு சொல்ல குறிக்குது. நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது சில எழுத்துக்கள் அற்று போதல். இது வந்து கெடுதல் விகாரம்னு சொல்லுவாங்க. அதாவது அற்று போதல்னா கெட்டு போதல். பவளம் ப்ளஸ் வாய் இதில் இம் வந்து கெட்டு பவளவாய்னு வந்திருக்கு. இதுதான் அற்று போதல்னு சொல்கிறாங்க. அடுத்து மேற்கோள் குறி அனுவாத குறி என்று சொல்கிறாங்க. மேற்கோள் குறிய அனுவாத குறின்னு சொல்கிறாங்க. பயனிலையை விசேடிக்கும் அடைமொழி வினையடி. பயனிலையை விசேடிக்கும் அடைமொழி வந்து வினையடை. பெயர் சொற்களை விசேடிக்கும் அடைமொழி பெயரடை. அரவிந்தி வா பயப்படாதே நீ வந்து தோன்றா எழுவாய். இங்கே வந்து நீ அரவிந்த் நீ வா இதெல்லாம் வந்து நீ இங்கே வந்து தோன்றா எழுவாய்னு சொல்கிறாங்க. 8ஆம் வேற்றுமை வந்து என்னன்னு சொல்கிறாங்க விழி வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. அகச்சுட்டு வந்து அவள். அகச்சுட்டு அவள் அதாவது அந்த சுட்டு பொருளை நீக்கினா ஆ என்னும் சுட்டு பொருளை நீக்கினா பொருள் தராது. பொருள் சுட்டு பொருளை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. முற்றியலுகத்திற்கு உதாரணம் முயல். முற்றியலுகரத்திற்கு உதாரணம் முயல். அடுத்து சித்தரித்தனன் இச்சொல்லின் விகுதி சித்தரி. நீ ஊருக்கு போனது நல்லது. இவ்வாக்கியத்தில் போனது என்பது தொழிற்பெயர். போனது என்பது தொழிற்பெயர். பாடும் பாடல் புதுமையாக இருக்க வேண்டும். நல்ல பாட்டையே எல்லோரும் விரும்புவார்கள். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள புதுமையாக, நல்ல ஆகியவை எவ்வகை? பெயரடை. பாடும் பாடல் புதுமையாக இருக்க வேண்டும். நல்ல பாட்டையே எல்லோரும் விரும்புவார்கள். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள புதுமையாக, நல்ல ஆகியவை வந்து பெயரடை. நீ ஏன் அடிக்கடி பாடசாலை போவதில்லை? இதில் வந்துள்ள அடிக்கடி என்பது வினையடை. நீ ஏன் அடிக்கடி பாடசாலை போவதில்லை? இதில் வந்துள்ள அடிக்கடி என்பது வினையடை. மலை நாடுகளில் உயரமான மரங்கள் உண்டு. இதில் உயரமான என்பது ஆக்க பெயரடை. ஆக்க பெயரடை. புறச்சுட்டாக அமைவது இப்புவி. இப்புவி ஈயை வந்து நீக்கினீங்கன்னா புவி பொருள் தரும். இதுதான் வந்து புறச்சுட்டு. லகர ஈற்று சொற்களின் முன் வல்லினம் வந்து புணர்ந்துள்ள சொல் பார்க்கொடம். லகர ஈற்று சொற்களின் முன் வல்லினம் புகுந்திருக்கு. வல்லினம் வந்து புணர்ந்துள்ள சொல் பார்க்குடம். கான்மீன் எனும் வினையில் இடம்பெறும் விகுதி மின். நட வினைமார் எனும் வினையில் இடம்பெறும் விகுதி மார். அவன் கரியன் என்பது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்கப்பெயர் விகுதிகளாக அமைவன இயல் சாலி. இயல் சாலி. நன்றாக படிக்கிறான். பரீட்சையில் சித்தி அடைவேன். இவ்வாக்கியங்களை இணைக்கும்.
பொருத்தமான இணையிடை சொல் ஆகவே. நான் நன்றாக படிக்கிறேன், ஆகவே பரீட்சையில் சித்தி அடைவேன். சித்தி அடைவேன்னா பாஸ் ஆகிடுவான். இவ்வாக்கியங்களை இணைக்கு ஆகவே நம்ம சென்டராக யூஸ் பண்ணோம். கோதமனுடன் அகலிகை சென்றாள். இதில் வந்துள்ள சொல்லுறுப்பு உடன். கோதமனுடன் அகலிகை சென்றாள் என்பது உடன். வண்ணமான ஆடைகள். இங்கு வண்ணம் என்பது அடுக்கு பெயரிடை. மாலதி இனிமையாக பாடினாள். இதில் வந்துள்ள இனிமை என்பது கூட்டு வினையடை. மாலதி இனிமையாக பாடினாள் என்பது கூட்டு வினையடை. தனி பெயரிடை விகுதிகளாக அமைவன இய. ஆக்க பெயரிடை விகுதிகள் ஆன, உள்ள அதெல்லாம் வரும். எத்தனையும் சாப்பிடுவேன். இதில் வந்துள்ள முற்றுப்பொருள். அரை மாத்திரை குற்றியலுகரம். அரை மாத்திரை பெறுவது குற்றியலுகரம். அப்புத்தகத்தில் உள்ள படங்களை அவள் எனக்கு காட்டினாள். இதில் வந்துள்ள புறச்சுட்டு அப்பத்தகம். நீக்கினாலும் பொருள் தரும். உனக்கு எப்பொருள் வேண்டும் என்று எப்படி சொல்வாய். இதில் வந்துள்ள புறவினா எப்பொருள். ஓடின. இதை எப்படி பிரிப்பீங்க. ஓடு ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். அருமருந்தென பிள்ளை. இதில் வந்துள்ள அருமருந்தென்ன என்பது மருவு. நகர்ப்புறம் என்பதை புறநகர் என்று சொல்வது இலக்கண போலி. ஒளி மாறுபாடின்றி தமிழில் வழங்கும் ஆரிய சொல்லை தற்சமம் என்பர். தற்சமமாக வரும் சொல் காரணம். காரண பொதுப்பெயர் பறவை. உயர்திணை இருப்பார் பொதுப்பெயர் அறிவாளி. பெயரும் வினையும் இணைந்த கூட்டுப்பெயர் தலையிடி. கொடுத்தல் பார்த்தல் வருதெல்லாம் தொழிற்பெயர். தல் அல் விகுதி கொண்டு முடிஞ்சா அது தொழிற்பெயர். நேற்று நன்றாக படித்தவள் இன்றும் நன்றாகவே படிக்கின்றாள். படித்தவள் என்பது வினையாளன் பெயர். படித்தவன், படிக்கிறவன், படித்தவள் இதெல்லாம் வினையாளன் பெயர். உருபுகள் இல்லாத வேற்றுமைகள் 1 8. மரத்துக்கு நீர் ஊற்றினார். இதில் வந்துள்ள வேற்றுமை கொடை. மரத்துக்கு நீர் ஊற்றினார் என்பது கொடை. மாணவர்களுக்கு உரியது நல்லொழுக்கம். இதில் வந்துள்ள கூ என்பது தகுதி பொருள். செயபடு பொருள் குன்றிய வினைவாக்கியம் கண்ணன் நடந்தான். செயபடு பொருள் குன்றாத வினைவாக்கியம் அவன் கடித்தான். நெக்ஸ்ட்டு ஒற்றளப்படையாக அமைவது கலங்கு. இதழ் குவிந்து ஒலிக்கும் உயிரெழுத்து ஓ. இதழ் குவிந்து ஒலிக்கும் உயிரெழுத்து ஓ. உச்சரிப்பு முறையில் தகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் இதயம். 4 உயிரோடு மட்டும் சேர்ந்து மொழி முதலில் வருவது இஞ்சி. அகப்புணர்ச்சி போகின்றார். குற்றியலுகர புணர்ச்சி பட்டாடை. காரண இடுகுறி பெயர்வக அமைவது முள்ளி. நான் தந்தி அடித்தேன். இங்கு தந்தியடி என்பது கூட்டுவினை. பெய்யும் மழை என்பதில் பெய்யும் என்பது பெயரச்சம். கடற்கரை எனும் தொடர் எவ்வகை தொகை. வேற்றுமை தொகை. கடற்கரை என்பது எவ்வகை தொடர். வேற்றுமை தொகை. அவர்கள் சிறந்த தொழிலாளர்கள் எனும் வாக்கியத்தை முடிக்கும் சொல் அல்லர். அவர்கள் சிறந்த தொழிலாளர்கள் அல்லர் அப்படின்னு ஃபினிஷ் ஆகணும். சுட்டெழுத்து ஆ இ உ. எவ்வடிப்படையில் உயிரெழுத்துக்களை குறில் நெடில் என பிரித்தோம். மாத்திரை அடிப்படையில். உடல் ஒற்று புள்ளி என்று பெயர் பெறும் எழுத்து மெய்யெழுத்து. உடல் ஒற்று புள்ளின்னு பெயர் பெறுவது மெய்யெழுத்து. உதட்டு பல் ஒளியாக வரும் எழுத்து இவ். இணை எழுத்து இல்லாத எழுத்து இடையினம். இணை எழுத்து இல்லை, அது எல்லாமே ஓரினம்னு சொல்லுவாங்க. உடன்பெடும் மெய் தோன்றா புணர்ந்த சொல் பலாக்காய். உடன்படும் மெய் தோன்ற புணர்ந்த சொல். தோன்றா கிடையாது, தோன்ற புணர்ந்த சொல் பலாக்காய். எண்ணு பெயரின் முன் வருமொழி முதலில் உயிர் வந்து புணர்வதை காட்டும் சொல் ஓர் ஆயிரம். எண்ணு பெயரின் முன் வருமொழி முதலில் உயிர் வந்து புணர்வதை காட்டும் சொல் ஓர் ஆயிரம். குன்றினில் குமரன் கோவில் உண்டு எனும் தொடரில் இடம் பெற்றுள்ள வேற்றுமை ஏழாம் வேற்றுமை. திணை பால் உணர்த்தும் விகுதிகள் ஆண் ஆன் அல் ஆள். ஆண் ஆள். இறக்கப் போனாலும் சிறக்கப்போ என்னும் தொடரில் என்பது எதிர்மறை பொருள். இறக்கப் போனாலும் சிறக்கப்போ என்பது எதிர்மறை பொருள். வினைத்தொகையாக அமைவது ஏவுகணை. செயபடு பொருள் குன்றிய வாக்கியமாக அமைவது ராமன் சிரித்தான். காலங்காட்டா இடைநிலைக்கு உதாரணம் கலைஞன். பிறவினை கொண்ட வாக்கியமாக அமைவது அம்மா சோறு ஊட்டுகிறாள். தன்வினையாக அமைந்து வரும் வாக்கியம் அவன் சந்தியில் திரும்பினான்.
எதிர்மறை ஏவல் பன்மையாக வருவது செய்யாதீர்கள். எதிர்மறை ஏவல் பன்மையாக அமைவது செய்யாதீர்கள். விகுதி மூலம் காலம் காட்டுவது ஓடும். விகுதி மூலம் காலம் காட்டுவது ஓடும். குற்றியலுகர புணர்ச்சியாக அமைந்து வருவது மார்பை. மார்பை. எழுத்து பிழை இலக்கண பிழையின்றி அமைந்த வாக்கியம் உழைத்து வாழ வேண்டும். உழைத்து வாழ வேண்டும். கெடுதல் விகார புணர்ச்சி கேட்டது. எக்ஸாம்பிள் மரவேலி. இடுகுறி பெயருக்கு மண். விளக்கு உடைந்தது. தானியவாகு பெயர். உரிச்சொல் ஒன்றை எழுதுக. சால சிறப்பு. சால என்பது உரிச்சொல். தொகைநிலை தொடருக்கு உதாரணம் வீடு கட்டினான். தொகைநிலை தொடருக்கு உதாரணம் வீடு கட்டினான். செயற்படு பொருள் குன்றாத வினை உண்டான். செயற்படு பொருள் குன்றாத வினை உண்டான். பால் காட்டும் முற்று விகுதி பெறாது குறை சொல்லாய் பெயரை கொண்டு முடிவது உண்ட மனிதன். பால் காட்டும் முற்று விகுதி பெறாது குறை சொல்லாய் பெயரை கொண்டு முடிவது உண்ட மனிதன். சொற்கள் இலக்கண அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? பெயர், வினை, இடை, உரி. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு நமக்கு 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையிலும் 4 தான், இலக்கிய அடிப்படையிலும் 4 தான். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 500 கொஷின் பார்த்துருக்கோம். 500 கொஷினும் முக்கியமான கொஷின் தான். அதாவது பழைய காலத்தில் இருந்து கேட்டால் எப்படி கொஷின்லாம் கேட்கலாம் அப்படின்ற கொஷின் தான் மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்கேன். இது அவுட் சோர்ஸில் கவர் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமில் கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதிலிருந்து எதனா கொஷின் கேட்பாங்க. என்னோட கெஸ்ஸிங்னால தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் தான் வந்து டெஸ்ட்டோட டைமிங், மெட்டீரியல் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவேன். ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.